வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வண்ணத்திரை நிகழ்ச்சியில் ஒரு குப்பை கதை. தினேஷ் மாஸ்டர், மனிஷா, யோகி பாபு, சோஜோ மேத்யூ மற்றும் சிலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மகேஷ் முத்துசாமியோட ஒளிப்பதிவில் ஜோஷ்வா ஸ்ரீதரின் இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு காளி ரங்கசாமி அண்ட் தயாரிச்சிருக்காங்க ஃபிலிம் பாக்ஸ். இந்த படத்தோடைய கதை: ஹீரோ தினேஷ் நண்பன் யோகி பாபுவோட சேர்ந்து சென்னையில் குப்பை அள்ளும் தொழிலாளி. தன் அம்மாவோட சேர்ந்து தனக்காக பல இடங்கள்ல பொண்ணு தேடுறாரு. ஆனா பொண்ணு கிடைக்காதனால கடைசியில வால்பாறை இருக்கிற மனிஷா கிட்ட தான் சென்னையில கிளார்க்கா இருக்கிறதா போய் சொல்லி அவங்கள கல்யாணம் பண்ணி சென்னைக்கே கூட்டிட்டு வராரு. சென்னைக்கு வந்த பிறகுதான் மனிஷாவுக்கு தினேஷ் ஒரு குப்பை அள்ளும் தொழிலாளின்னு தெரிய வருது. அவரை வெறுக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. தன் குழந்தையோடு தினேஷ் மாஸ்டர் புது வீட்டுக்கு மாறுறாரு. அந்த புது ஃப்ளாட்ல பக்கத்து வீட்டில் இருக்கிற சோஜோ மேத்யூவுடன் மனிஷாவுக்கு பழக்கம் ஏற்படுது. மனிஷா யாருக்கும் தெரியாம தன் குழந்தையுடன் சோஜோ மேத்யூவுடன் ஓசூருக்கு போய் அவரோட குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. மனிஷா எங்க இருக்காங்கன்னு தெரியாம பல நாள் தேடி அலைஞ்ச பிறகு தினேஷுக்கு மனிஷா ஓசூர்ல இருக்காங்கன்னு தெரிய வருது. அங்க அவரை தேடி போறாங்க. அங்க அவரை போய் சந்திக்கிற தினேஷ் மனிஷா இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு எடுக்கிற முடிவு என்ன அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ தினேஷ் டான்ஸ் மாஸ்டரா இருந்து ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. படம் முழுவதும் மனிஷாவும் தினேஷும் மாறி மாறி ஒவ்வொரு காட்சியிலும் வந்து தங்களுடைய நடிப்பால சிறப்பிச்சிருக்காங்க. தினேஷ் மாஸ்டர் அதிகம் டயலாக் பேசாம பார்வையிலேயே பல ரியாக்ஷன்ஸை வெளிப்படுத்தி பல உணர்வுகளை நமக்கு புரிய வைக்கிறாரு. குறிப்பா மனிஷாவுடனான ஒவ்வொரு காட்சியுமே காதல் தாகம் நிறைந்தது. மனிஷா தன் மனம் விரும்பும் நாகரிக வாழ்க்கையை தேடி அடைந்து அதனால் ஏற்படும் அவமானங்களை வெளிப்படுத்தும் காட்சியில இவருடைய நடிப்பு இயல்பு உயர்வு. இசையமைப்பாளர் ஜோஷ்வா ஸ்ரீதர். காட்சிகளின் பின்னணி இசையை விட இவருடைய மாண்டாஜ் பாடல்கள் அதிக உணர்வையும் சோகத்தையும் வெளிப்படுத்துது. இயக்குனர் காளி ரங்கசாமி. பொய் ஒருவரை எவ்வளவு அவமானப்படுத்தும் என்பதையும், குடும்ப பெண்கள் நாகரிக மோகத்தால் தள்ளாடும் போது எவ்வளவு சோகங்கள் ஏற்படும் என்பதையும், அன்பு இறுதியில் எல்லா சோகத்தையும் வெல்லும் என்பதையும் முழு படத்திலேயே சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் ஒரு குப்பை கதை கல்கண்டு. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.